ஹாய்ங்க, வணக்கம் எல்லாருக்கும். ஒரு சின்ன பதிவு. நம்ம பல பேரை நிராகரிச்சுட்டே வரோம். ஏதோ ஒரு பிரச்சனையில அவங்கள நிராகரிச்சுர்றோம். அந்த மாரி யாரையும் அந்த மாரி ஒரு செய்யக்கூடாதுங்க. அது வந்து ஏன்னா அன்பு வந்து தள்ளி போயிட்டே போயிரும் அப்படியே. இப்போ ஒண்ணும் இல்லைங்க. நம்மளே ஒரு துணி கடைக்கு போறோம். ஒரு துணி கடையில பல பேரால் நிராகரிக்கப்பட்ட ஒரு துணிய தான் யாரோ ஏதோ ஒருத்தருக்கு பிடிச்சு அத வந்து எடுத்துட்டு போறாங்க. அது மாரி தான். அது வந்து அந்த துணி மேல எந்த குறையும் கிடையாதுங்க. அதே மாரி மனிதர் மேலயும் எந்த குறையும் கிடையாது. நம்ம உள்ளங்கள் தான். உள்ளம் குறையா இருக்கனால, அது நம்ம ஒரு பிடிச்ச மாரி இருக்கு, பிடிக்காத மாரி இருக்கு. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன். அதனால வந்து நம்ம உள்ளங்கள கரெக்ட்டா வச்சிருந்தோம்னா, எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். அது ஒரு அது அதன்படி நம்ம நடந்துக்கிட்டோம்னா, அது எல்லாமே உங்களுக்கு ஏதுவா இருக்கும். அதனால யாரையும் வெறுக்காதீங்க. அதாவது எப்படின்னா, எல்லார் மேலயும் அன்பா இருங்க. எல்லார் இடத்துலயும் அன்பு காட்டுங்க. அவங்க அன்பை கொடுத்தாலும் நீங்களும் அன்பை கொடுங்க. அவங்க வெறுப்பையே காட்டினாலும் நீங்களும் அன்பை கொடுங்க. அப்பதான் அந்த நிராகரிப்புங்கிறது வந்து நம்ம விட்டு நம்மளை விட்டு அது தள்ளி போயிருக்கும். இல்லைன்னா நிறைய பேரை நம்ம நிராகரிச்சுட்டு அந்த அன்பு வந்து விரிசல் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க வந்து அந்த நான் சொன்ன துணிக்கடை மாதிரிதான் மறுபடியும் சொல்றேங்க. அதாவது துணிக்கடையில் பல துணிக்கடையில் பல பேரால் நிராகரிக்கப்பட்ட துணி ஏதோ ஒருவருக்கு பிடிக்கிறது. அது மாதிரிதான். அந்த துணியிலும் எந்த குறையும் இல்லை. அதே மாதிரி நம்ம மனிதர் மேலேயும் எந்த குறையும் கிடையாது. ஆனா நம்ம உள்ளம் குறையா இருக்கறனாலதான் அது அப்படி உங்களுக்கு. சரிங்க, வாழ்த்துக்கள், வணக்கம்.